மக்களே, வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன், இடித்த ரசம், அப்புறம் வந்து காடை பொரியல் ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்பீங்க. அப்புறம் கபீஸே நல்ல சூடு வாங்கிட்ட போல. காட்டுங்க கையை காட்டுங்க. எதுல வாங்கினீங்க? இவ்வளவு பெரிய பானை இருக்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? எங்களுக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ரியாக்ஷன் கொடு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன ரூபினி எண்ணெய், நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் எதுலனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ரசத்துக்கு புளியை பிணைஞ்சி வச்சாச்சு. இது வந்து இடித்து வச்சுருக்கு. அதை அரைச்சி போடுறதோட இடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச எண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு பக்கத்தில் போவாங்க, எண்ணெய் கையில் திருப்பி பெரிய வெங்காயம் பல்லாரி போடுறதோட சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சுமையாக இருக்கும். இப்படி தான் போடணுங்களா? வெட்டாமல் அப்படி உரிச்சு மட்டும் அப்படியே போட்டு விட்ருங்க. இது வந்து அம்மா ஸ்டைல் பெப்பர் சிக்கன். நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்க, நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுறோங்கிறத அந்த வீடியோ. அடுத்து 2 கட் பண்ண மிளகாய், கட் பண்ணி வச்ச தக்காளி, என்ன பண்ணுற? டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் இங்கே 2 பேர் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்க. வாங்க, என்ன ஃப்ரீ ஃபயரா? இங்கே பாருங்க, இதோ பாருங்க, காய்ச்சல்னு சொல்லி நேற்று ஸ்கூலை கட்டி அடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஃபயர். நீ சண்டேயா? நேற்று கட்டி அடிச்சு இல்லை? இருந்தாலும் நீ கட்டி அடிச்சிட்ட. எங்க மூஞ்ச காட்டு, காய்ச்சல் மூஞ்ச. எத்தனை ஊசி? 2 ஊசி குண்டி படுத்துட்டா. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. போங்க எடா. ஃபுல் ஃப்ரீ ஃபயர் தான். உங்க அம்மா பாப்பா ஜாலியா? இப்போ சொல்லு, இப்போ எதுலேருந்து எதில் போறீங்க? என்னதுப்பா நீங்க என்னப்பா பார்க்குறீங்க? ஏபிசிடி பார்க்கீங்களாப்பா? சரிப்பா. அப்படியே நாங்கள் ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நாங்கள் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வச்சுருப்போம். நீங்களும் அப்படி தான் வச்சுருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்து வெந்தயம் சொல்லலாம். காஞ்ச மிளகா கீழே பிச்சு போட்டு வச்சுருக்கீங்களோ? இப்போ கருவேப்பிலை விட போகிறோம். பட் அம்மாடி டேஸ்ட்டாக போடுங்க, மொத்தத்தனமாக தெரிக்குது. இப்போ வந்து இடித்து வச்ச என்னென்னா வெள்ளைப்பூடு, மிளகாய், பொடி வெங்காயம். வாசமே கம்மியாக இருக்குது.
ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி, இப்போ கருவேப்பிலை போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் வெந்தோடனே இப்போ வந்து அப்படியே மசாலா எதுவுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாமல் கறியை இப்போ போடுறோம். வெறும் பெப்பர் மட்டும் போடணும். கடைசியில் போடணும். இது எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இது நல்லா இதாகிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம் ரசத்துக்கு. வெறும் ஆட்டு நல்லி முள். இது என்ன வைக்க போகிறீங்க? கிரேவியா சுக்காவா என்ன வைக்க போகிறீங்க? அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இது வைக்கும்போது உங்களுக்கு இதையும் காட்டுறேன். அடுத்து வந்து காடை 65. இதுக்கு எல்லாம் கழுவிலையும் வச்சாச்சு. இனிதான் இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம். சின்ன சீரகம் சின்ன சீரக பொடி, அதுக்கு மஞ்சள் தூள், இருக்கா. இது வந்தோடனே புளி தண்ணி கரைச்சி வச்சது பார்த்து சரிங்களா. நல்லா மசிஞ்சிடுச்சு. தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி. புளிப்பா இருக்கா? அதான் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தக்கன அவ்வளோதான். தனியாக ஊற்றியாச்சு, எல்லாம் செட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சு இதாகட்டும். பெப்பர் சிக்கன் என்ன இருக்குது? அதான் பார்க்கவே அருமையாக இருக்கு பாருங்க. எந்த மசாலா மிளகா, வெறும் மீட்டு, இந்த இது மட்டும்தான். அப்பப்போ லைட்டாக இப்படி திறந்துட்டு லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்குவாங்க. இருந்தாலும் எனக்கு அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காண்டி தான். இந்த மசாலாவில் உங்களுக்கு பெப்பர் சிக்கன் வேணால் பெப்பர் போட்டுக்கோங்க. வத்தல் மட்டும் போடணுன்னா வத்தப்பொடி மட்டும் போடனாலும் போட்டுக்கோங்க. அதான் வெறும் வத்தப்பொடி. பேரா பேரா தடியடு போட் 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 படி. அவ்வளோதானா? தக்காளி சொல்லி சானே.
அவ்வளோதான், நல்லா எல்லாம் செட் ஆகிட்டு இப்போ பெப்பர் மட்டும் பெப்பரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 50 கிராம் பெப்பர் போடணும். மிக்ஸியில் போட்டு முழுசை வாங்கி அப்படி பவுட்ரு பண்ணிக்கணும். பெப்பரை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ரசம் என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்த்தியா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ தான் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சு, அதோட ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. காயப்பொடியா? காயப்பொடி கொஞ்சம் போல், அப்புறம் வந்து பாண்டி இலை மேலே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உப்பு போடணுமா? உப்பு போடலையோ? அதனால் லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டு குடிச்சிட்டேன். அவ்வளோதானா? முடிஞ்சு. ரசம் ரெடி. இங்கே பெப்பர் சிக்கன் இன்னொரு 5 நிமிஷம், 2லேருந்து 5. அவ்வளோதான். கொஞ்சம் சீர்தியாக குறைச்சி வச்சா கூட போதும். இப்படி குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த இது வந்து கொஞ்சம் ரெண்டும் அவ்வளோதான். இப்போ காடை 65க்கு மசாலா ரெடி பண்ண போகுது. காடை சின்ன காடை தான், நல்ல காடை இருக்குது. இது என்னது? சிக்கன் கார்ன்ஃப்ளவரா? லைட்டாக என்ன ஊற்றினா எப்படி பண்ண முடியாது? தண்ணி விடும், அதே தண்ணி விடும். ரொம்ப சிம்பிளாக மசாலா. சிக்கன் பொடி, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. பெப்பர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கு இப்படி தனியாக வேணால் வச்சுக்கோங்க, லைட்டாக வச்சுருக்கு. இல்லை வற்ற விட்னாலும் இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாகிடும். நம்ம கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக ஊற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி மக்களே. இப்போ வந்து காடை 65 பண்ண போகிறது கிடையாது, அது கொஞ்சம் லைட்டாக ஊறட்டும். இப்போ வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஆட்டு நல்லி சுக்கா. இப்போ நல்லி சுக்காவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு வைக்க போகிறோம். இது என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, மிளகாய், ஒரே ஒரு மிளகாய், மல்லி இலை. போட பார்த்து போடுங்க, என்ன கரெக்டாக கிடைக்குது. மிளகாய், தக்காளி, அவ்வளோத்தையும் பழகினாங்க.
இப்போ வந்து கறி மசாலா கறி மசாலா ஒரு ஸ்பூன். லேட்டாக பண்ணனால முள் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. அதனால் கொஞ்சமாக இது ஒன்றாச்சு. இப்போ வந்து விசில் வர வரைக்கும் எத்தனை விசில்? ஒரு 3-4 விசில் போடணும். முள்ளு தானே முள் வேணும் வேணாம். நல்லா பொசு பொசுக்குன்னு அதான் முடிஞ்சிச்சு. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் இறக்கிடும். சரி கேட்போம். இப்போ ஒரு சின்ன மாற்றம். இதில் நாங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடி அரைச்சனால இதில் நாங்கள் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடி சேர்க்குறோம். நீங்களும் வேணா சேர்த்துக்கோங்க. ஏன் அரைச்சனால சேர்க்குறோம்மா? சேர்க்கணுங்கிறக்காக சேர்க்கலையா? இல்லை அரைச்சனால சேர்க்கிங்களா? இல்லை புரியல. என்னது இது? காடை காடையா? அதாவது வெறும் பொடி மட்டும் தான். இஞ்சி வெள்ளைப்பூடி காணும். சாரி காலி ஆகிட்டு. சரி வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடி தேவை. இப்போதான் குளிச்சுட்டு வர மக்களை சாப்பிட்றேன். இப்போ தான் வந்திருக்காங்க. ஒரு நாள் கேமை பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. வந்துருக்காங்க. இங்கே வந்து நல்லி முள்ளு சுக்கா வந்துட்டுருக்கு. நல்லி முள்ளு சுக்காவா? ஆமாம். இன்னைக்கு வந்து முள்ளு தான் காடை நல்லா இருக்குமா? என்ன ஏன் கடையில நம்ம பொரிச்சது சரி, வீட்டுல இப்பதானே பொரிக்கிறோம். ஒரு டைமு அங்கிருந்து பொரிச்சு வந்துச்சு. திரும்ப பொரிச்ச செஞ்சு வந்துச்சுல. அப்படியா? காடை ஏதோ திண்டவங்க. சரி திண்ட நினைப்பு இல்லையா? இங்க பொரிச்சிருப்பா. அது ஆள் வந்து மாறுது இல்ல. நல்லா இல்ல. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க இருந்து இருந்தாங்க. நீங்க நல்லா இல்ல. ஏதோ ஓவரா ஒரு மாதிரி கருக விட்ட மாதிரி வச்சு அது வந்து நினப்பு இருக்கா? காடை மட்டும் கிடையாது. எதா இருந்தாலும் அதை பொரிக்க விட்டோம்னா அது அன்னைக்கு நல்லா இல்லை. அதனாலதான் கேட்டேன். மற்றபடி இன்னைக்கு இங்க பாருங்கப்பா, மசாலா பாருப்பா. மசாலா எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரமா? நல்லா மசாலா இறங்கினாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு. அதெல்லாம் சரிதான். ஜீவில போட மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்ல ஆட். அதான் வேண்டாம் வேண்டாம் இருக்கேன்னு ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். சரி ஊற போடுறது கழுது காடையில போடுவோமே. அதான் கல்ல காடையில போடுவோமே அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இங்கே வச்சாச்சு. தூரனா தூர கிடையாது ஃப்ரிட்ஜில். இன்னும் கூட வரணும். கால் ஒரு 4 கால் வச்சிருக்கேன். வெங்காயம் என்னலாம் கேரட்லாம் போட்டிருக்கீங்க போல. கேரட்டு மல்லி இலை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கீங்களா? புதினா. இன்னைக்கு ஒரு பொடி தான். அப்போ அதாவது பிரியாணி இதெல்லாம் வைக்கிற போல இப்படி வச்சு செஞ்சு பாருங்க, செமையாக இருக்கும். புரியுது புரியுது புரியுது. விடுங்கடா அப்படின்னு.
காடை ஃப்ரை சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களை. சட்டை எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கண்ணே. அழகா இருக்குல்ல. அம்மா எதர்ச்சியா ஆர்டர் போட்ட சட்டை அம்சமா வந்துட்டு பின்னாடி எதர்ச்சியா வாப்பா வந்து நிக்கி. பாப்பாக்கு பனியன் எப்படி இருக்கு சொல்லுங்க. அவ்வளோதான் இப்போ வந்து முடிஞ்சு விட்டாரு. இப்போ நேரம் கழிச்சு ஓப்பனுங்க கம்முன்னு தெரிச்சிடாம. உப்பு போடலையா? இல்லை எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் பார்க்குது. உப்பு லாஸ்ட் போடலான்னு போடாம இருந்தேன். போட்டு கிண்டிட்டு கொண்டே மறந்துட்டாங்க. உப்பு போடலையா? தெரிஞ்ச விஷயம் தானே. உப்பு லாஸ்ட் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். உப்பு மேலேயே உப்பு போட்டுட்டு இது கிண்டணும். ஆமா. அப்ப அந்த தயிரோட சேர்த்து எல்லாமே அப்படியே மறந்துட்டு அது போட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கு. காடை அவ்வளவுதான் இருக்கும். சாப்பிடுயா? இல்லையா தலைவர் அப்ப வந்துட்டு இதுல வந்து நின்றாப்ல சோத்து பண்ணியில கை வச்சுட்டாப்ல. வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கா? வீடியோ ரெக்கார்ட் அதான முக்கியம். அப்பதான் ஆஃப் பண்ணிச்சு டக்குனு வந்துட்டான். மகளே இந்த பையன் அது இருக்கட்டும். இந்த பையன் வந்து இவனை ஸ்கேம் பண்ணிட்டான். ஆமா இதெல்லாம் வரும்போது என்ன அடிப்போ போட்டு உட்கார்ந்துருமா. மெத்தையில நேற்று நைட்டு அவன் காய்ச்சல்ல ஒரு மாதிரி உட்காந்துருந்தான். அதே இதுல இருந்து இப்படியே உட்காந்துருந்தான். சரி ரைட்டு என்ன காய்ச்சலா அப்படின்னா வந்து பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்திருக்கான். ஊழல் ஃப்ரீ ஃபயரோட திருப்பி இந்த பாருங்க இதே பல்ல தான் காட்டிட்டு இருக்கான். வாட்ட பல்ல. சரி ஓகே. ஒரு டீசரை போட்டு சாவடியே. ஆமா ஆமா நல்லி முள்ளு சுக்கா பக்காவா ரெடி. நம்ம சாப்பிட்டு காலி அதை அப்படியே மூடி வச்சுருங்கண்ணே. ஓப்பன் பண்ணல. ஏ குக்கர் என்ன வேகணும். டைம் ஆகும். டைம் ஆகும். சின்ன காலா இருந்தா நல்ல காலாதான் இருக்கு. அதுவும் சாப்பிடறதுக்குள்ள வந்து ஆட்டிய போட்டாப்ல. நீ இப்ப சாப்பிடுற என்ன கடி ஒண்ணு கடி சும்மா லேசோடதான். ஏன் கடிச்சா ஒண்ணும் தெரியாது. கதர்வான்னு பார்த்தா வேறால சுடல அயல அயல சுடுங்க. நல்லா இருக்கா? மசாலா உள்ள இறங்கி இருக்கா? என்ன இது இங்க திருப்பணம் இப்படிங்கறா? கேமரா வச்சோன்னு இப்படிங்கற. ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லு. மசாலா இறங்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டான்? அது சாப்பிட்டு பாரு. நீங்க வாங்கி அது நல்லா இருக்கும். சரி சாப்பிட்றப்பவே சாப்பிட்றேன். ஆமா ஆமா அப்பவே சாப்பிட்றப்ப ரிவ்யூ சொல்றேன். ஆமா இங்க வந்து சாப்பிடுமா. சாப்பிடுமா லெக் பீஸ் சாப்பிடுமா. என்ன லெக் பீஸ்மா? 5.5 கிலோ போடாதா? அது என்ன லெக் பீஸ்மா? எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? காடை சொல்லு. காடை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? என்னப்பா என்னமா நல்லி முள்ளு கேக்குறா? நல்லி முள்ளு வேணுமா? ஆமா அவன் சாப்பிடுவா இல்ல. எப்படிமா சாப்பிடுவ? இருக்கு. காடை எப்படி நல்லா இருக்கா? மக்களே சாப்பாடு போட்டாச்சு. இன்னைக்கு என்னென்ன சமையல்லாம் எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிடலாம் வாங்க. பயப்பே காடையை போய் காட்டி வெறுப்பேத்தி அவன் எனக்கு தரலன்னு வந்தான். சாரிக்கு என்னன்னு பார்த்தா தலைவர் பின்னாடியே வர்றாரு. என்னது மிளகு பெப்பர் சிக்கன். சிக்கனா? வெறும் பெப்பர் மிளகு எல்லாம் ஒண்ணு தானே? ஆமா. நான் தமிழ்ல சொன்னேன் நீ இங்கிலீஷ்ல சொல்றேன். புரியல எனக்கு. மிளகு ஒண்ணு வத்தலுக்கு போயிட்டேன். அதான் என்ன கரெக்டா தானே சொன்னோம். இங்கிலீஷ் சொல்லப்பா. பெப்பர் சிக்கன் ஸ்டைலா சொல்லுமே. எப்படி சொல்றான் பாத்தீங்களா?
இங்கிலீஷ் சொல்லலாமா? தமிழ் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. நருட்டோ இந்த டிஷர்ட்டை வந்து 4,42,000 போட்டான். சரிங்களா? சாப்பிட முன்னாடியே உனக்கு எச்சு ஒரு எச்சு ஊரல சுடுது. எச்சு ஊரல என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்ப அம்மா செஞ்சது எச்சு ஊர்லங்கிறியா? இன்னும் ஊரல சாப்பிட்டோம். பார்த்தாலே கிடைக்காட்டினா தான் எச்சு ஊறும். நமக்கு தான் போட்டாச்சு, சாப்பிட தான் போறோம். ஓ அப்ப பாக்குறவங்க எச்சு ஊருங்கிற. அதான் உனக்கு ஊறிட்டு இருக்குல்ல அப்படி. டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன் வந்து நாங்கள் முன்னாடி சாப்பிட்ருக்கோம், அதனால டேஸ்ட் எப்படி இருக்கும் முன்னாடி தெரியும். பெப்பர் சிக்கனு இருந்தாலும் ரசத்தையும் ஊற்றிட்டு ரசம் அடிக்கணும். அதான் நான் ரசத்தை முன்னாடி ஊற்றுறேன். இருந்தால் உங்களுக்கு தனியாக சாப்பிட்டு பார்க்கணும்ல. இந்த ராவான பெப்பர் சிக்கன், பெப்பர் மட்டும் போட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு யூனிக் ஃப்ளேவராக இருக்கும், தனியாக டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி இதில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். ரசம் காட்டமாக இருக்கே. ஆமாம், இது வந்து இடிச்ச ரசம். ஆனால் சோத்துக்கு தயிர் வெங்காயம் சும்மா சாப்பிடுவேன். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு, அதனால ஆமாம் வைக்கிறேன்னு ஆசைப்படுறாங்க. அப்போ வைக்க சொல்லிடணும். வைங்க அப்படின்னு வைக்க சொல்லியாச்சா? இல்லைன்னா சொல்லவே கூடாது. ஆஹா, கிரேவி விட சிக்கன் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. அடுத்ததான் மருமவன். வாங்க 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 வாங்க. எல்லாமே அதான், மொத்தமே காடை இவ்வளோதான். காடை இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு லெக் பீஸு, ஒரு நெஞ்சு பீஸு. லெக் பீஸில் ஒன்றுமே இருக்காது காடையை பொறுத்த வரைக்கும். வெறும் எலும்பை தான் போட்டு கிடுக்கிடுக்குன்னு கடிச்சிக்கணும். நெஞ்சு பீஸ்லேயே கொஞ்சமாக சதை இருக்கு. இறங்கிதான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா அந்த பிரெடி பை அப்படி தான் சொல்லுவான். அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, ஃப்ளேவர் தெரியல எனக்கு. மசாலா இறங்கிதான் இருக்கு. அரை மணி நேரம் உரிய இருக்கு. அப்பா நல்லா இருக்கு. அந்த ஒரு டைம் மச்சி செஞ்சாங்க, அதுல காடை லைட்டா வெறுத்துட்டேன். இங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடறது இல்ல, நல்லா தான் இருக்கு. அது ஓவரா நல்ல இதுக்கு பேர் தான் சுட 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 காடை. காட்டை ஃப்ரை. ஆனா காடை ஒண்ணு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆற விடக்கூடாது. ஆற விட்டா இதாயிரும். ஆற விட்டா இதாயிரும். டக்குன்னு சாப்பிடுங்க. போதும் இருந்தா வைக்க சொல்லுங்க. பொறிக்கண்டா எல்லாத்தையும் பொறிச்சாச்சும் வாங்கி. நல்லா இருக்கும் மக்களே. நல்லா சோத்துக்கு போட்டு பெப்பர் சிக்கன் கூட காடையை அடிச்சோன்னு வைங்களேன், தரமா இருக்கும். அது ரசத்தை ஊற்றிட்டு, இதுவும் இல்லாமல் வெறும் ரசத்தை ஊற்றிட்டு இப்படி காடையை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ தனியாக இப்போ இது வைக்க வேண்டாம், இந்த காம்பினேஷன் மட்டும் நீங்கள் போய்க்கலாம். ரசம் இது மட்டும் வச்சிங்கனாலே நல்லா இருக்கும். மக்களே, நல்லி முள் தனியாக வச்சுருக்காங்க. யாருக்காக? உனக்காக? நல்லி முள் சுக்கா எங்கே இருந்து சார்? நாங்கள் பாரு, உனக்கு நல்லி முள் என்னமா இல்லை. நல்லி முள்ளுக்காகவே இந்த கிரேவி வச்சிருக்கா. நல்லி முள்ளுக்காக ஒரு தனி கிரேவி வச்சிருக்கு. நல்லா இருக்கு மக்களே. ஆனா நார்மலா இந்த இது மாதிரி இல்லாம டிஃபரெண்டா வேற மாதிரி இருக்கு. வழக்கமா ஒரு கிரேவிலாம் இதுக்கு வைப்போம்ல, இந்த மாதிரி எதுவுமே இல்ல. நார்மல் இதா இது கறி மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளவுதான். அந்த சிம்பிள் இதுங்கிறது தெரியுது. ஜஸ்ட் அந்த முள்ளு தான் மேட்ரு. அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு தான் மேட்ரு. அது மாதிரி இருக்கு. ஓகே, உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட போகணுமா? பையன் போட்டோம். ஓகே, வீடியோ வேறு எடுக்க போகணும்ப்பா. 5 மணிக்கு இன்னொரு வீடியோ எடுக்க போகணும். ஷூட்டிங் இருக்கு, அங்கே போயிட்டு நான் லைவ் வேற போடணும். இந்த இப்போ 5 மணிக்கு 1.5 மணி நேரம் கேப் இருக்கு. அதை நேசமணி கேமிங்கில் போய் லைவ் போடுவேன். மறக்காம வந்து நேசமணி கேமிங்கையும் பாருங்கண்ணே. டெய்லி லைவ் வரும். ஒரு 8 to 9 மணி சாயங்காலம். அதுல இருந்து 12 மணி வரை லைவ் போகும். மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எல்லாத்தையுமே மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, உங்களோட ஆதரவு பொறுத்து தான் இருக்கு. இது கண்டினியூ ஆகுதா இல்லையா? ஹலோ, சவுண்ட குறப்பா. பாய் மக்களே.